ஆசிய பசிபிக் சந்தையில் இந்த பெட்ரோ கெமிக்கல் அப்படிங்கிறது தேவையை விட அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டாலும் இந்தியா அதை பற்றி கவலைப்படலை. தங்களுடைய தேவைக்கான முழு பெட்ரோ கெமிக்கலையும் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிறதுல மத்திய அரசு ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்க. அதனால் இந்தியா மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை இந்த பெட்ரோ கெமிக்கல் உற்பத்திக்காக உருவாக்கிக்கிட்டு இருக்கு. 2030 உலகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய பெட்ரோ கெமிக்கல் உற்பத்தி நாடா இந்தியா மாறப்போகுது. இதனால ஆசிய பசிபிக்ல இருக்கக்கூடிய மற்ற ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்படலாம். ஆனால் இதனால இந்தியாவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா இந்தியாவிற்கு சீனாவை விட இந்த பெட்ரோ கெமிக்கல்ல உள்நாட்டு தேவை ரொம்ப அபரிதமாக இருக்குது. அதனால் இது இந்தியாவில் உள்ள இருக்கக்கூடிய சிறு குறு நடுத்தர உற்பத்தியாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக மாறப்போகுது. அவங்களுக்கு இம்போர்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய பெட்ரோ கெமிக்கலை விட உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுகிற இந்த பெட்ரோ கெமிக்கல் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். அப்படிங்கிறனால உற்பத்தியாளர்கள் சந்தை அப்படிங்கிறது பெரிய அளவில் பலன் பெறப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை S&P தன்னோட அறிக்கையில் சொல்லியிருக்காங்க.